ஹாய்ங்க, ஒரு லாங் வீடியோ பார்க்கலாமா? என்னென்னா சிம்பிளாக சொன்னால் மினிமலிசம். கிச்சனில் இருக்கிற அதுக்காக நான் எதையும் தூக்கியெல்லாம் போட போகிறதில்ல. எது தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் தூக்கி அப்சஸில் வைக்கலான்னு சொல்லி ஐடியா பண்ணிக்கிறேங்க. கொஞ்சம் நிறைய சாமானம் இருக்கிறனால எத்தனை நம்ம இப்போ 2 நான் டீ பாட் வச்சுருக்கேன். ஒன்று வந்து வாஷ் பண்ணாமே அடுத்ததை எடுத்து வெட்டி வச்சுக்கிறது, இல்லை ஏதாச்சும் பால் சூடு பண்ணுறது, அது மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். சரி, ஒன்று இருந்தால் ஒழுங்காக வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுவோம், நம்மளுக்கும் வந்து இந்த கிச்சன்லேயே உருட்டிகிட்டே இருக்கிற மாதிரி தோணாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதை தாங்க பண்ண போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக அதுதான் இருக்க போகுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள், வாங்க பார்க்கலாம். வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். மேலையெல்லாம் தொடவே கிடையாதுங்க. அதெல்லாம் 1 இயருக்கு தேவையான பருப்பு மற்ற எல்லா சாமானும் மேலே இருக்குது. அதை எனக்கு தொடல, அதை அப்படியே எடுத்துகிட்டு போட்டும். ஏன்னா அது மேலே தூக்கி போட்டுட்டாலும் பூச்சி பிடிச்சா தெரியாது. இங்கே இருந்தால் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு அந்த சில்வர் பாத்திரம் ஃபுல்லாக வச்சுட்டேங்க. இந்த முட்டையை மட்டும் மேலே அப்பில் வச்சுட்டேன். ஏன்னா நேற்றே 2 முட்டை கீழே வச்சு உடஞ்சிருச்சுங்க. அண்ட் இது ஃபுல்லாக வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது ஃபுல்லாக இதெல்லாம் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி செப்பரேட்டாக வாங்கினேன். லிங்க் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பின் பண்ணி விடுறேங்க. அண்ட் இது ஆஸ் யூஷுவல் டிமார்ட்டில் 6 ஒட்டுக்கா வாங்கியிருந்தேன். இப்போ ஒரு 4 to 5 தான் இருக்குது. ஒன்று வந்து ஸ்நாக்ஸ் போட்டு வச்சுட்டேன், 4 இருக்குது. இது இல்லை மசாலா போட்டு வைக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்குதுங்க. அண்ட் கீழே வந்து நான் எண்ணெய் டின் ஃபுல்லாக வந்து அங்கே கவுண்டர் டாப்பில் வச்சுருந்தேன். இப்போ கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே கிளியர் பண்ணி விட்டுலான்னு சொல்லிட்டு தான் அஞ்சரை பெட்டி. இது வந்து கரம் மசாலா ஐட்டம்ஸு, அதாவது பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்குங்க. அண்ட் எண்ணெய் பாக்ஸு அண்டு புளி ஜாடி தெரியுதுங்களா, புளி ஜாடி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இது வந்து கவுண்டர் டாப்புக்கு கீழே இருக்கிற ரேக்குங்க. இதில் வந்து குக்கரு, இட்லி தட்டு, அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம சப்பாத்திக்கு யூஸ் பண்ணுற பேனு, ட்ரை பேன் இதெல்லாம் வச்சுருக்குறேங்க. இது மாவு அரைக்கிற போசி. அப்புறம் இங்கே வந்து ஃபுல்லாக கரண்டிஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறேன், கட்டர் வச்சுருக்குறேங்க. இவ்வளோ தான் இந்த ஃபோல்டரில். ஒன்று எக்ஸ்ட்ரா வந்து நான் வாஷ் பண்ணாமல் வச்சுருக்கிற சின்ன குக்கர் இதெல்லாம் வச்சுன்னா இந்த இடம் போதும். இதுதான் எனக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணுங்க. கரண்டி இதெல்லாமே அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் இது எல்லாமே நெசசரி தான். ஜூஸ் வடிக்கிறது, பருப்பாமுட்டி, கட்டரு இதெல்லாமே வேணுங்க. அதனால் வச்சுட்டேன். ஓகே, நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணணுன்னு நினச்சது இந்த ரேக்கு இதுக்கு மேலே இருக்கிறாங்க. இது என்னென்னா, நான் கடாயே வந்து ஒன்று கழுவாமல் இருக்குது. 4 கடாய் வச்சுருக்கேன். ஒன்று வந்து ட்ரைக்கு பெருசு ஒன்று, இது ஒன்று. இதில் எது எடுக்கிறதுனா தெரியல. சில்வர் வந்து நான் வீடியோ யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேங்க. அலுமினியம் தான் எனக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. சில்வர் யூஸ் பண்ணால் என்ன பண்ணாலும் அடி பிடிச்சிக்குதுங்க. அண்ட் இது சாம்பார் குண்டா, ரசக்குண்டா 2 வச்சுருக்கேன். அது வந்து யாராச்சும் வந்தாங்கன்னா வடை போண்டா மாதிரி போட்டு எடுத்து வைக்கிறதுக்காக வச்சுருக்கேங்க. மற்றதெல்லாம் மேலே தூக்கி வச்சுட்டேன். இன்னும் பாத்திரம் இருக்குது, எல்லாம் இன்னும் எடுத்து அரேஞ்ச் பண்ணாமல் இருக்கேன். இதில் வேணால் ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாங்க. இதில் இந்த சைஸில் ஒரு 5 பாக்ஸஸ் தனியாக வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா இது வச்சுருக்கேன். அண்டு இது மாதிரி பவுல் வந்து இது சில்வர். இதை தவிர இது மாதிரி பவுல் ஒரு 4-5 வச்சுருக்கேங்க. அப்புறம் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற பவுலும் வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் நான் குறைக்கணும். சிறுசாக இது பண்ணி ஸ்பூன் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கட்ரு, ஸ்ட்ரா எல்லாமே இதில் வச்சுருக்கேங்க. இந்த ரேக் தாங்க பார்க்க போகிறோம். கீழே வந்து காஃபி பவுடர், இது மஞ்சத்தூள் சின்ன சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேங்க. இது மேலே வந்து சம்படம், எக்ஸ்ட்ரா டிஃபன் பாக்ஸ், வாட்டர் கேன், ஃப்ளாஸ்க்கு, மேலே வந்து ஜார்ஸு, கெட்டில் மட்டும் வச்சுருக்குறேங்க. லெமனும் பச்சை மிளகாய் இல்லை, அது இருந்ததுன்னா ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஓகே, இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாச்சுங்க.